வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகப் போகிறது நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஜெயக்குமாரனுடைய மரண வழக்கு. இந்த மரண வழக்கை பொறுத்த வரைக்கும் லோக்கல் போலீஸார் விசாரணை பண்ணியிருந்தாங்க. விசாரணை சரியாக தான் போயின்னு இருந்துச்சு, அதில் ஒன்றும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, எல்லாமே கரெக்டாக போயின்னு இருந்துச்சு. பட் இருந்தாலும் இப்போ அந்த வழக்கு சிபிசிஐடியிடம் மாற்றலாகி சிபிசிஐடி போலீஸார் விசாரிக்க உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ அவங்க விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, எப்போதுமே லோக்கல் போலீஸ் விசாரித்தாங்கன்னா அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கிட்ட போச்சுன்னா மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிப்பாங்க. யாரெல்லாம் விசாரணை கூப்பிட்டாங்களோ அவங்களெல்லாம் சிபிசிஐடி கூப்பிடும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் அவங்க கூப்பிடலையோ மற்றவங்களாம் அவங்க கூப்பிடுவாங்க, சிபிசிஐடிக்காரங்க கூப்பிடுவாங்க. மறுபடியும் அங்கே வாக்குமூலம் கொடுத்தவங்க மறுபடியும் விட்னஸ் பேசணும், வாக்குமூலம் கொடுக்கணும். பெரிய தொல்லை தான் இது. சரி, இப்படி இருக்கும்பொழுது ஒரு 6 மாதம் கழிச்சு சிபிஐக்கு மாறுதுன்னு வச்சுங்க. அவங்க ஒரு சிபிஐ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு க்ரைம் நம்பர் போட்டு அவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஆக ஏஜென்சி மாற 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 அவங்களுடைய துணிகள், அவங்களுடைய புலனாய்வு எல்லாமே மாறும். இப்போ சிபிசிஐடிக்கு கொடுத்துருக்காங்க. சிபிசிஐடியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே ராமஜெயம் அமைச்சர் நேரு அவர்களுடைய தம்பி ராமஜெயம் வழக்கு சிபிசிஐடி தான் விசாரணை பண்ணாங்க. அது என்ன நிலைமையில் போயின்னு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதன் பிறகு இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் இந்த தண்ணி தொட்டியில் மலத்தை கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி என்கொயரி 10 டீம் போட்டு விசாரித்தாங்க. அந்த வழக்கு எப்படி போயின்னு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கு, அதுவும் சிபிசிஐடி தான் விசாரித்தாங்க. அதன் பிறகு நம்ம கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்கம் சிபிசிஐடி தான் விசாரித்தாங்க. அதுவும் ஒரு பெண் ஆய்வாளர் தான். இந்த வழக்கையும் கையாளுவது ஒரு பெண் ஆய்வாளர் தான், முத்தரசி எஸ்பி தலைமையில். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் அப்படின்னா, இத்தனை வழக்குகள் ஏன் இப்படி டிலே ஆகுது, தொய்வடைவதற்கு காரணம் என்ன, அது நம்ம கேட்கணும் இல்லையா, நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா, ஏன் காரணம். அவங்களுக்கு உட்கட்டமைப்பு சரியில்லையா. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சிபிசிஐடியில் இருக்கிற ஏடிஎஸ்பி ஒரு ஸ்கூட்டரில் தான் போவாங்க, அவங்களுக்கு ஜீப்பு கிடையாது. எஸ்பிக்கு மட்டும் ஒரு ஜீப் கொடுப்பாங்க. அப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் சிபிசிஐடி. ஆனால் பலமான ஒரு பிரிவு சிபிசிஐடி. ஆனால் அங்கே பணிபுரிபவர்களுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி வசதியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க தலைமையில் ஒரு வழக்கு விழுதுன்னா எவ்வளோ தொல்லையாக இருக்கும் பார்த்துக்குங்க. இப்போ லோக்கல் போலீஸுக்கு சந்தோஷமாயிட்டு இருக்கோம், அப்பாடா நம்மளை விட்டு பீடை கழிஞ்சுதுடா அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நாளைக்கு கூண்டில் ஏறி பதில் சொல்கிறாங்க அவங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா மக்கள்கிட்ட பதில் சொல்கிறாங்க அவங்க. லோக்கல் போலீஸு அப்பா நிம்மதிடா. சிபிசிஐடி இப்போ சிபிசிஐடிக்கு தலைவலி. இப்போ புரியுதுல்ல. உலகநாயகி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் திருமதி முத்தரசி எஸ்பி அவர்களுடைய தலைமையில் நடந்தாலும் அந்த புலன் விசாரணை அதிகாரி இன்ஸ்பெக்டர் தான். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வழக்கில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இன்ஸ்பெக்டர் தான் பாதிக்கும், இன்ஸ்பெக்டர் தான் கேட்பாங்க, இன்ஸ்பெக்டர் தான் ஆன்சரபிள் பர்சன். எஸ்பிலாம் ஒன்றும் கிடையாது, கட்டின்னு போய்கினே இருப்பாங்க. இப்போ வருவாங்க அப்படியே கும்பலாக அப்படி இப்படி எல்லாம் பண்ணுவாங்க, ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க, விசாரணை பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனாலும் அந்த ஆய்வாளருக்கு தான் எல்லா அதிகாரமும் உண்டு. இப்போ உலகராணி பேர் ஞாபகம் இல்லை, சாரி மன்னிக்கணும். இப்போ மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். அதன் பிறகு அவங்க வீட்டில் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. மத்தியானம் ஆரம்பித்த விசாரணை ராத்திரி வரைக்கும் விசாரணை பண்ணியிருக்காங்க, விசாரணை பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ ஏற்கனவே தங்கபாலு விசாரிச்சிருக்காங்க லோக்கல் போலீஸ். அதே மாதிரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் விசாரிச்சிருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேரை விசாரிச்சிருக்காங்க சம்மன் போட்டு. அவங்கள எல்லாரையும் சிபிசிஐடி விசாரிப்பாங்க. ஆனால் என்னென்னா, அந்த லோக்கல் போலீஸ் விசாரணை வேறு மாதிரியாக இருக்கும், இவங்க கையாளுவது வேறு மாதிரியாக இருக்கும். புரியல, கொஞ்சம் பயம் இருக்கும். சிபிசிஐடி கிட்டே போனோம்னா அவங்க மிரட்டலாம் மாட்டாங்க, ரொம்ப அன்பாக விசாரிப்பாங்க. அன்பாக விசாரித்து பதில் வந்துடுச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய நடவடிக்கை, சிபிசிஐடி நடவடிக்கை வேறு மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கொடூரமாக இருக்கும். அவங்க சாதாரணமாக இருப்பாங்க, மப்டியில் தான் இருப்பாங்க.
யூனிஃபார்ம் தான் இருக்க மாட்டாங்க, மஃப்டியில். அப்பா மஃப்டியில் தானே இருக்கிறாங்க நம்ம நினைப்போம். ஆனால் அது உள்ளக்குள்ளே ஓடினே இருக்கவங்கள நசுக்கிறதுக்கு என்னான்னு ஐஸ் பாக்ஸ்லாம் போட்டு உருட்டி எடுத்துருவாங்க. சும்மா கிடையாது சிபிசிஐடினா. இப்படிலாம் பலம் வாய்ந்த பிரிவு. ஆனால் அவங்க வந்து ஏன் இவ்வளோ தொய்வடைகிறாங்க? ஒவ்வொரு வழக்குலேயும் என்ன குறுக்கீடோ என்ன தொல்லையோ அவங்களுக்கு, புரியுதுங்களா? நாம் அவங்கள தப்பு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நம்ம சொல்லலாம் என்ன கேசிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். அந்த சிபிசிஐடி போலீஸாருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். யார் தலையிடுறாங்க, யார் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு அவங்க வெளியே சொல்ல முடியுமா? அவங்க வேலையை காப்பாற்றிக்கணும் இல்லையா? அதே மாதிரி வழக்கும் கரெக்டாக விசாரிக்கணும். இப்போ அந்த நாடார்கள் சங்கம் மனு கொடுத்துருக்குறாங்க டிஜிபி கிட்ட. இப்போ ஒன்று ஒன்றா வரும், ஒன்று ஒன்றா முளைக்கும், ஒன்று ஒன்றா பிரச்சனைகள் வரும். இன்வெஸ்டிகேஷன் டிலே ஆக ஆக குற்றவாளியை கண்டுபிடிக்காத வரைக்கும் பிரச்சனை ஆகிக்கினே இருக்கும். என்ன பண்ண முடியும்? குற்றவாளி இவங்க மட்டும் என்ன சயின்டிஃபிக்கலாக எப்படிலாம் பண்ணணுமோ எப்படிலாம் கண்டுபிடிக்கணுமோ அதெல்லாம் கையாளுவாங்க சிபிசிஐடி. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதையும் மீறி போகுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? நான் மாயாவியா மை போட்டு பார்க்குறதுக்கு நாமும் சில நேரத்தில் உணர்ச்சிவசப்பட்டு போலீஸை திட்டிடுறோம். ஏன்னா அவங்களும் சில நேரத்தில் ஒழுங்காக பேசுறதில்ல, ஒழுங்காக சொல்கிறதில்ல. ப்ரெஸ் பீப்புள்கிட்ட இதுதாங்க உண்மை நிலவரம், இதுதாங்க இப்படி இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும். இல்லையா உண்மை நிலவரத்தை சொல்லி இது எதுவும் பப்ளிஷ் பண்ணாதீங்க, இதுதாங்க நிலவரம் அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக சொன்னீங்களா பத்திரிகையாளர்கள் மதிப்பாங்க. நாங்களாம் அப்படி தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இருக்கிறவங்க எப்படி எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற குறைகளையும் நம்ம மனசில் எடுத்துக்கணும். அதனால் அவங்க மெத்தனை பக்கம் போனாங்கன்னா நம்ம சும்மா விட போகிறதில்ல, நம்மளும் பேசுவோம். இல்லை பட் அவங்களுக்குள்ள 1008 பிரச்சனைகள், வசதிகள் கிடையாது, புரியுதுல்ல? எல்லா செலவும் அவங்களே பார்க்கணும், கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பீத்துவாங்க கவர்மெண்ட்டில், நாங்கள் இவ்வளோ ஒதுக்கியிருக்கிறோம் அவ்வளோ ஒதுக்கியிருக்கிறோம், 5 பைசா கிடைக்காது அவங்களுக்கு. எல்லா செலவும் அந்த உலக நாயகியா உலக ராணியா அந்த அம்மா தான் செலவு பண்ணணும். எஸ்பி கூட 5 பைசா செலவு பண்ண மாட்டாங்க, புரியுதுங்களா? அந்த இன்ஸ்பெக்டருக்கு தலைவலி. சரி, எப்படியோ ஒரு உயிர் போயிடுச்சு. அது சிபிசிஐடி போலீஸார் உறுதிப்படுத்தணும், குற்றவாளிகளை பிடிக்கணும். அது அவங்களுடைய தலையாய கடமை இல்லைங்களா? அதற்காக தான் அவர்கள் பணிபுரிகிறார்கள். குற்றவாளியை கண்டுபிடிப்பதிலே முனைப்புடன் செயல்பட வேண்டும். அந்த இன்ஸ்பெக்டருக்கு இருக்கிற எல்லாரும் ஒத்துழைக்கணும், மேலதிகாரியும் அவங்களுக்கு ஒத்துழைக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், ஒரு நல்ல விதமாக இந்த விசாரணையை முடிக்கணும், இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு உத்வேகம் கொடுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சும்மா நாம் வாய் பிடிச்சிதா மாங்காய் பிடிச்சிதாலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. ஆகவே சிபிசிஐடி போலீஸார் ஜெயக்குமாரனுடைய மரண வழக்கை விசாரித்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவினை முடிக்கின்றேன். மீண்டும் ஒரு காணொளி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.